மாட்டிக்கினான் குட்டி பையன் மாட்டிக்கினான் குட்டியா மாட்டிக்கியா பேண்ட் தான் முசிக்கிறான் அட எத்தலைக்கு அட பாடுறதுக்கு படுத்துக்கணும் பையா லோப்பருக்கு லோடு ஏத்தணும் பையா டே கண்டக்டர் டிக்கெட் ஏத்த பையா அட காரி மத்த கந்தலு அட புறம்போக்கு அட புறம்போக்குல போர் போடு பையா போர் அட ஆடு மாடு மேய்ச்சு பையா அட பண்ணி மேய்ச்சு பையா அட வாத்து மேய்ச்சு பையா அட கொக்கு மேய்ச்சு பையா அட நாய் மேய்ச்சு பையா இறந்த பையா அட மாமா அருவலு அட சொட்ட அட உள்ளாங்கண்ணா அட கொடகாதா அட போடா முக்கா அட ஊத்த பெல அட இடுக்கு பெல அட சந்து பெல அட ஊத்த பெல அட சொத்த பெல நல்ல செல்லுமானா நாளைக்கு பேக் தூக்கின்னு ஆடுறதுக்கே வராதுங்க பெட்டிக்கார திட்டு அவருக்கு தான் ரோசம் வந்து அவர் தான் பேசிக்கிறாரு என்ன கிடையாது அட பொறம்போக்க அட பொறம்போக்கல போரு போட்ட பையன் பொறம்போல போர் போட்ட தண்ணி வராது குபில் குபில்னு வருமே கொஞ்சமாச்சு படிச்சிருக்கணும் இல்ல படிச்சுவன் புக்கியாச்சும் வாங்கிருக்கணும் அதுவும் இல்லை எதுவும் இல்லை தொட்டு தாலி கட்ட புருஷனே உனக்காக கொலை பண்ணா சரிதான் நாசமா போக உனக்காக தொட்டு தாலி கட்டின புருஷனை கொலை பண்ணு என் குழந்தைனாரே கொலை பண்ணு குழந்தை நான் சாட்டை கொண்டு வேட்டையை நாட்டு விட்டு துறக்கணும் கொலையா பண்ண ஆமான்ற நீ சொல்றதுக்கெல்லாம் போட்டு சாணி பத்தவனே அப்படியே அலையரா எழுத்துக்கு எழுத்து திட்டிக்குது அப்படியே மனசுக்கு பிடிச்சவங்க என்ன திட்டினாலும் கோவப்படக்கூடாது அதுதான் உண்மை இப்ப பாரு மனசுக்கு பிடிச்சிங்க போகும்போது காரி துப்புனா மேலே பட்டுச்சுனோட வச்சுக்கோ அது நம்ம துப்பி இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் அவங்க எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு துப்பி இருப்பான் என்னை பார்த்துதான் அவன் துப்புனான்னு ஒரு வார்த்தை சொன்னா தோட்டப்பு கட்டுன்னு வருவாள் தோட்டப்பு கட்டி எடுத்து வந்தா புண்ணியா சொல்லு பட்டு சொல்லும் பட்டு லொட்டு பட்டு நேத்துக்கு ஏன் இப்ப என்ன அவ்வளவு திட்டின என்ன திட்டினா பேட்டிக்கார சொல்லு எனக்கு பட்டு நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்ல அப்ப நான் மட்டும் என்ன இப்ப கரண்ட்ல கை வச்சு எடுத்துட்டா அட பொட்ட வேலை செய்ய முதல்ல ஏன் அவளாண்ட போனேன் எவ்வளவு போனேன் அவளுக்கு ஜூஸ் வாங்கிட்டு கொடுக்கலாம் பண்ண சில்லுங்க இல்ல கவுசி கலக்காம அச்சு நான் வாய் திறக்காதுல அடி உன் கையால் அடி வாங்கிறதுக்கு எனக்கு கொடுக்கணும் என்ன மாதிரி உனக்கு ஒரு ஆளு கிடைப்பானா அடியா நிக்கிறேன் பாரு அடி உனக்கு ஒரு ஆளா டேய் இப்ப நான் நினைச்சுன்னு வச்சுக்க என் மனசுல பட்டுச்சுன்னு வச்சுக்க நானும் வரமா கூட இருப்பேன் என் மனசுக்கு சீப் போட தூக்கி போட்டேன் ஜென்மதும் மூஞ்சி முடிக்க மாட்டேன் என்னை பத்தி தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ராம்ல நான் பேசணும் நான் நினைச்சேன் இப்ப நான் கரெக்ட்ல கை வச்சு சந்தோஷமா அதுதானே புருஷனும் விட்டுட்டோம் வாழான்னு சொல்லிட்டு ஒண்ணு போச்சு உனக்கு நான் உண்மையா நானும் உனக்கு உண்மையா நான் உனக்கு துரோகம் என்னம்மா சத்தியமா வாயாத்துல கலந்து வச்சிரும் உனக்கு நானும் என்னம்மா சத்தியமா உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணு பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த எண்ணமே கிடையாது இருந்தாலும் முன்னாடி இருக்கிற பாவம் எனக்கு போல ஏன் போல எதுக்கு போல இப்ப நீ எதுக்கு இவ்வளவு நேரம் திட்டம் தெரிஞ்சா எனக்கு பாசங்க பாசம் அதனால தான் நானும் ஏற்றினேன் ஏன் அவளை துரத்தணும் தெரியுமா எதுக்கு எல்லாரையும் துரத்திட்டோம் நாட்டை விட்டு அவன் என்னத்துக்கு பாதாள சிறையில இருக்கணும் எதுக்கு இருக்கணும் அவன் கற்பை கெடுக்கிறான்னு சொன்னதுமே பயந்து ஓடணும் நாட்டு பக்கம் திரும்ப போறதுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் இதுக்கு தண்ணி போட்டு என்னங்க உனக்கோ எனக்கோ பொருத்தம் இது எத்தனையோ கண்களுக்கு வருத்தம் ஊரை விட்டு போகும்போது மண்ணள்ளி உனக்கு டிஸ்டி சுத்தி போட்டு அப்படியே போட்டு வந்துடும் எங்க இருந்தாலும் எனக்கு மணிமுடி சுட்டி சிம்மாசனத்துல அமர வச்சு அழகு பாத்தீங்கன்னு வச்சுக்க நான் சந்தோஷமா இருப்பேன்
கேட்டுங்க எல்லாரும் கேட்டுங்க எல்லாரும் கேட்டுங்க. என் தங்கத்தை சிம்மாசனத்துல உட்கார வச்சு தங்கத்தாவா? மணிமுடி சூட்டி அழகு பார்த்தா அவனுக்கு சந்தோஷமா? இதுதான் சந்தோஷம். வேற என்ன எனக்கு இப்போது? சமாளியா நான் அப்பவே சொன்னேன் நானு ஆனி பஸ் ஸ்டாண்ட்ல வித்த காட்டுறவங்களாம் கூட்டின்னு வராதுன்னு. வரடே. அவர் யாரு? கம்பெனி முதலாளி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை இட்டுன்னு வந்துக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் வித்த காட்டுறேன் நான் இட்டுன்னு வந்துக்கிறாங்க. வித்த காட்டுற மாதிரி சேர்த்து என்ன பார்த்தா வித்த காட்டுறது இப்படி பண்ணி சொந்த போய் தான் தோல் முட்டிடுமா. இந்த கம்பெனி யாரெல்லாம் வந்து தெரியும், நீ தான் தெரியும். டேய், காமிச்சிட்டு பாத்தியா? அவர் யாரு? நீ மாட்டிக்கிட்டா அம்மா ஜாடி அம்மா நீ மாட்டுவா நீ ஜாடி எடுத்துக்கோ அம்மா மாட்டிக்கோ அம்மா மாட்டி நீ எப்படி வாசிக்கிற பாரியா அட ஊம்பு 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 ஊம்புன்னு கல்யாணம் வாசிக்கிற வாசி பண்ணி மாதிரி அட ஊம்பு 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 ஏய் அது வாசிப்பியா ஏய் நாய் போச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு நான் யாரு? பொண்டாட்டிக்குது அப்போ உனக்கு. ஒரு வெட்டி ஆயிடுச்சு. டேய், உன் பொண்டாட்டி இட்டுக்கோ. 2 வருஷம் ஆகி போச்சு. ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். இப்ப நீ சொன்னியா அதே மாதிரி உங்க நினைச்சோம். நீ சப்புன்னு ஜாட்டில் அடிச்சுக்கோ. வேணாம் உங்க ரெண்டு பேருக்கு வருமானம் நல்லா வரும். முக்கியமான நேரத்துல சந்தோஷமான நேரத்துல வந்தா பாரு சிவபூஜை கழிவு நோய் கேளுங்க, அந்த நாளு நல்ல நாள் நல்ல நாள் முடிச்சு நல்ல ஐதா பார்த்து நல்ல கால நேரம் பார்த்து உனக்கு மணிமணி சுட்டி அழக பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. புறப்பட்டு ஓடியா. எதுமா அதனே வணக்கம் இருக்கட்டும். என்ன என்ன நான் புதுசா வணக்கம் வச்சுக்கிறேன். என்ன ஒண்ணு மறந்துட்டாரு டேய். என்ன உன்னை மறந்துட்டியே? மறக்க முடியுமா நீ? டேய், குறைஞ்சது ஆ. ஒரு 168 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கிற, ஆஹா 115 கிலோ வெயிட்டுக்கிற. ஆஹா 115 உன்னை நான் மறக்க முடியுமா? நான் இன்னும் ஒரு 20 ரூபாய் உன்னை சேர்த்து தூக்கவும் முடியாது, மறக்க முடியாது. சொல்லு. சீட்டே அமுக்குதா உட்காந்து உட்காந்து நான் ஆளே இல்ல உங்களுக்கு. 150 ராத்திரி பைக்கில் தான் வரேன் சீட்ல உட்காந்து சீட்டே ஓட்டு போறான் டேய் சொம்மானா ரெடி அது வண்டின்னு சொல்லாது ரெடி என்ன என்ன மறந்துட்டு பாத்தியா என்னடா மறந்துட்டேன் உன்னை போய். உனக்கு ஒரு ஆள் கட்ச ஒன்று நல்லா சிலிங் மில்லிங் பண்ணி நம்ம தர்றேன் நீயும் பண்றது ஒண்ணு வேணாம்னு சொன்னேன். ஏன் கொஞ்சம் தள்ளி விடான் உனக்கு எதனா வத்தல சொத்துல இருக்கு, நீயா பார்த்து கண்டுபிடிச்சா. நான் மாமா வேலையை செய்யற உனக்கு பார்த்து நான் செட் பண்ணி வருதுக்கா. அதை விடு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு புரியுதா சொல்லு. எனக்கு செய்யற நீ எதுவுமே பண்ணாத கம்முனே என்ன செய்யறேன்னு சொன்னேன். 30 ஏக்கரா நிலம் வாங்கி தரேன் நீ 30 ஏக்கர் நிலம் உன் பேர்ல எழுதி தரேன்னு சொன்ன இல்ல இல்ல. இல்லையாண்டப்பா. அது மட்டும் கிடையாது ஆ, 30 சதுரத்துல ஆ. வீடு ஒண்ணு கட்டிச்சாரே மாடி வீடு ஆமாண்டா ஆமாண்டா மத்தியா புட்டினா டேய். அதேதான். உனக்கு 30 சதுரத்துல ஒரு அழகான வீடு கட்டி தரேன்னு சொன்னனு இல்ல இல்ல. அது கூட இல்லையாப்பா. 1 கோடி ரூபாய் ஆ, என் அக்கௌண்ட்டுக்கு ஆ. ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் நீ அது ஆ. டேய், சரியா ஞாபகம் வச்சுக்கிறேன். அதான் 1 கோடி ரூபாய் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நானு டிரான்ஸ்லேஷன் பண்ணன்னு சொன்ன இல்ல இல்ல. அது கூட இல்லையாண்டா. எதுவுமே இல்லை உனக்கு போட. எல்லாமே இல்ல இல்ல ஏய், திறமைக்கு பரிசு. ஆ. உலகமே நாடக மேடை. ஆஹா. நாம் எல்லோரும் நடிகர் தான். நடிகர் தான். உட்கார்ந்து பாக்குறவங்களோட நடிகர் தான். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க நடிச்சுன்னு கிடக்குறாங்க. ஆமா, ஆமா. டாக்டரா நடிப்பான், இன்ஜினியரா நடிப்பான், மேஸ்திரியா நடிப்பான். அப்ப எவனோ அவன் வேலையை செய்யலுவாங்க அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்யறாங்க, அவங்கவுங்க நடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அதுதான் நாடக மேடை. உலகமே நாடக மேடை. நம்ம எல்லாரும் நடிகர் தான். நீ நாடகம் நடிக்கிறதுனால நீ மட்டும் நடிகர் கிடையாது. புரியுதா? அடுத்தவன் பைப்புல மண்ணு போடாத, அடுத்தவன் கஷ்டத்தை எதிர்பார்க்காத. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கிறிய, உன் திறமைக்கு நீயா சொந்தமா சம்பாதிச்சு வச்சிருப்பாரா? ஏய், ஐயா நினைச்சு பாருப்பா நன்றிக்குதாப்பா, நன்றி பாரு சொல்றேன். அது கிடையாது நினைத்து பார் ஒரு நேரத்துக்கு எப்படி இருந்த யோசிச்சு பாரு சொல்லு. யோசித்து பாரு அப்போ இதே மாதிரிதான் இருந்தா, இப்பயும் இதே மாதிரிதான் இருந்தா. யாருல இறங்கல, நல்லதான் இருக்கிறேன். நல்ல ஆளுமா தொண்டு மாதிரியா? சொன்ன வேற என்ன சொல்ல? அது கிடையாது சாப்பாட்டு கூட வழி இல்லாம நீ இருக்கிறியா? நான் சார் அண்ணமா உன்னை? காரியம் கிடையாது ஆ. சொல்லு மச்சான் டக்குனு டேய், ஓய், ஆ. நீ வள்ளலே மகாபிரபு. ஆமா நான் வெண்பொங்கல் கெட்டி சட்னி. என் சந்தோஷத்துக்கு நீ பதிவு வாங்கி கொடுத்தா உன் சந்தோஷத்துக்கு நானே 30 ஏக்கர் நிலம், 30 சதுரத்துல பில்டிங், 1 கோடி ரூபாய் பணம். தீனிக்கும் தானிக்கும் சரியா போச்சு. டேய், ஏண்டா நான்
என்ன இழிச்சு வாயில எழுதி வச்சுக்குதா? நீ தானே மொத்தி செய்யறேன்னா நான் செய்யறேன்னு சொல்லுவேன்டா. நான் செஞ்சிருவேனா? ஏய் நான் மட்டும்தான் நானு. பூபதியா ஓ அந்த 4 ஓலை ஒரு 3 மூங்கலை குச்சி போட்டு வச்சிருந்தா அது என்ன ஆச்சு? கொல்லுடா. கொளுத்துட்டியா? ஐயோ ஏடா இவருக்காக ஏன்டா கொளுத்துனா? அவதான் ஊரே காட்டணும். இப்ப எங்கதாங்க குடும்பம்? புலி மாட்டுல தான் போய் தூணுங்கிறேன். அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் அங்கதான் அந்த இருக்கணும். ஓலை வீடோட இதுக்கப்புறம் உன்னால கட்ட முடியாது. ஏதோ உங்க அப்பா கட்டி வச்சுட்டு போயிருந்தா அத்தையும் கொளுத்திட்டியா? போச்சு. டேய், ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, வேற எதனா எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கின்னு அந்த இடத்துக்கு போன பிறகுதான் இது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். யோசிக்கமா பண்ணது உன்னுடைய தவறு. தப்பா போச்சு. தலைக்கு அப்புறம் வந்து சந்திக்கிற வட்டா பாலிகா அப்பாலிக்கு வா. ஏய் ஆடா நன்றி கட்ட நாய, உனக்கு தளபதியார் பதவியை வாங்கி கொடுத்து குப்பையில இருந்த உன கோபுரத்தை தூக்கி உட்கார வச்சேன், எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டு போறான் பாரு. ஏய் இந்த குடும்பத்திற்கு நான் நல்லது செய்ய போறேன், இதுக்கப்புறம் தான் நான் பார்க்க போறேன். என்ன